மகாநதி சீரியல்ல இப்போ நிவின் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு நம்ம விஜய். ஸோ நான் வந்து உடனே கொடைக்கானல் கிளம்புறேன் அப்படின்னோடனே, வேணாம் வேணாம் இப்போ இருக்கிற பிரச்சனையில் வந்து நீங்கள் வேற போனீங்க அப்படின்னா அத்தைக்கு இன்னும் டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நிவின் சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் இப்போது நம்ம விஜய் வந்து போயிடுறாரு வீட்டுக்கு. அங்கே டென்ஷனில் போயிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட எல்லா விஷயமுமே சொல்கிறாரு. பசுபதி என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, இந்த மாதிரி காவேரியோட வீட்டை அபகரிக்கிறதுக்கு கொடைக்கானல் போய் உட்காந்துருக்கான், இவங்க எல்லாருமே போயிருக்காங்க அப்படின்னோட, ஐயோ பாவி இப்படியா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க. ஸோ இதனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாத்தா நான் போயிட்டு இப்போ வந்து காவேரியை பார்க்கணும் தாத்தா அப்படின்னா, பேசாமல் இரு, நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னா பாட்டி சொல்கிறாங்க. போயிட்டு போகுது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன, பேசாமல் இரு, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னா, எப்படி நான் இருக்க முடியும், அவன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அவனால் பட்ட பாடெல்லாம் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு பக்கம் பேச. ஸோ இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் நிம்மதியாக கிளம்புங்க, உங்கள் வீடு உங்கள் விட்டு போகாது அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ காவேரி ஃபேமிலியோட இப்போ நிம்மதியாக ஊருக்குமே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா விஜய் காவேரி கால் பண்ணி பார்க்குறாரு, எடுக்க மாட்டேங்கிறாங்க விஜய் நம்ம காவேரி. ஸோ விஜய் வந்து டென்ஷன் ஆகிட்டு, சரி எப்படியா இருந்தாலும் நம்ம போய் இன்றைக்கி காவேரியை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரி வந்து கூட்டிகிட்டு வரேன் தாத்தா, நான் போகிறேன் தாத்தா அப்படின்னோடனே, அவன் போகக்கூடாது அப்படின்றாங்க பாட்டி. ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் போவேன், என் பொண்டாட்டி போய் இன்றைக்கி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னோடனே, அப்படி மட்டும் நீ கூட்டிகிட்டு வந்த நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி மிரட்ட. என்ன இப்படி பேசுகிறாங்க பாட்டி, தாத்தா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்க, இந்த மாதிரி நிலமையில வந்து அவளை தனியாக விடக்கூடாது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஏம்மா ஏன்ப்பா என்னப்பா நிலைமை அப்படின்னு தாத்தா வந்து கேட்க, அப்போ வந்து விஜய் சொல்கிறார், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தாத்தா, இவ்வளோ நாளாக உங்ககிட்ட சொல்லலை, சாரி தாத்தா அப்படின்னோடனே, ஏன்ப்பா இதை முதலே சொல்கிறது இல்லையா, ஏன்ப்பா மறைச்சி வச்ச, இந்த விஷயம் தெரிஞ்சால் பாட்டி வந்து ஏன்ப்பா பிரித்து வைக்க போகிறாங்க, கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க, நான் பாட்டிகிட்ட சொல்கிறேன், நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ விஜய் கிளம்பி போகிறாரு. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.